அடிக்கடி கேட்ட வாசித்த பல இடங்களிலே பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வார்த்தை இது. அல்லேலூயா. ஆனா இத்தனை வருஷத்துல நான் இது என்ன செஞ்சது இல்லை, பிரசங்கித்தது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கான அந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு, ஒரு உந்துதல் எனக்குள்ள வந்ததுனால நான் அதை பிரசங்கம் விரும்புறேன். அல்லேலூயா. அப்ப தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு தேவதூதன் தொடர்ந்து சொல்லுகிறான், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அங்கே அறிவிப்பதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையில முக்கியமாக நான் பயன்படுத்தக்கூடிய சில காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, எல்லா ஜனத்திற்கும். ஏதோ ஒரு சிலருக்குன்னு போட்டிருக்கா, கிறிஸ்தவங்களுக்குன்னு போட்டிருக்கா, அல்லது உலகத்துல அமெரிக்காவுக்குன்னு போட்டிருக்கா, எல்லா ஜனத்திற்கும். அடுத்தது என்ன போட்டிருக்கு, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தால போட்டிருக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கு நற்செய்தி என்னன்னு அறிவிக்கப்படலை, ஹெட்லைன்ல வருது, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிறேன்னு போடல, எப்படி போட்டிருக்கு, மிகுந்த சந்தோஷம், அளவில்ல முடியாத ஒரு சந்தோஷம், அதை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், அறிவிக்க போகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அப்போ எல்லாரும் கொண்டாடுகிறார்களா? கொண்டாட்டம்னா என்னதுங்க? சந்தோஷம். சந்தோஷத்தை அனுபவிப்பது பிறந்தனது கொண்டாட்டம். குடும்பமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற 4 பேர் 5 பேர், மனைவி, புருஷன், பிள்ளைகள், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, நீங்களாவது சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும். அப்போ எப்போது மிகுந்த சந்தோஷம் நமக்கு வரும்? தேவன் தூதன் சொன்ன நற்செய்தியினுடைய அந்த போதனை என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறந்த ஒரு தினமாக மட்டுமல்ல, தேவன் மனிதனாக பிறந்தார் என்கிற அந்த விசேஷித்த சத்தியத்தை கொண்டு ஞாபகப்படுத்தும்படி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள். அல்லேலூயா. நாமும் கூட அதை கொண்டாடும்படியாக இங்கே வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் நல்ல பாட்டு பாடணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கொஞ்சம் நம்ம திருப்பிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அடிக்கடி கேட்ட வாசித்த பல இடங்களிலே பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வார்த்தை இது. அல்லேலூயா. ஆனால் இத்தனை வருஷத்தில் நான் இது என்ன செஞ்சது இல்லை, பிரசங்கித்தது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்குத்தான் அந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு, ஒரு உந்துதல் எனக்குள்ளே வந்ததுனால நான் அதை பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. என்ன சம்பவம் நடக்கிறது? ஆட்டு மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் இரவிலே ஆடுகளை எல்லாம் பாதுகாப்பாக கூண்டுகளிலே அடைத்துவிட்டு அங்கே படுத்திருப்பார்கள். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஆட்டு மந்தை நிறைய வச்சுருப்பவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய வனாந்தரத்தில் போகிற வழிகளில் பெரிய தட்டி போட்டு அதுக்குள்ளே ஆட்டை அடைச்சி கூண்டுக்குள்ளெல்லாம் வச்சு அப்படி பாதுகாப்பாங்க. அல்லேலூயா. அப்படி பாதுகாத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் ராத்திரியில் எப்படி இருப்பாங்க? தைரியமாக இருப்பாங்களா, பயந்துருப்பாங்களா? என்ன பூச்சி வருமோ, என்ன பாம்பு வருமோ, என்ன விஷசந்து வருமோ, எப்போ கடிச்சிட்டு போகுமோ அப்படிங்கிற பயத்தோடு அவங்க இருக்கிறாங்க. பொதுவாக அந்த இரவின் பிடியில் இருக்கிறவர்கள் பயத்திலே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. பகலில் பயப்படாதவங்க கூட இரவில் என்ன செய்வாங்க? அது ஒரு இயற்கையான ஒரு சோபமாக இருக்கிறது. இவங்க இப்படி பயந்துட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் வெளிச்சமாக பிரகாசமாக தோன்றுகிறான். அல்லேலூயா. தேவதூதனை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன வந்துட்டு கூட கொஞ்சம் பயம் வந்துட்டு. அப்போ தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு தேவதூதன் தொடர்ந்து சொல்லுகிறான், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அங்கே அறிவிப்பதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பாருங்க, நாம் பயந்து கொண்டு இரவிலின் பிடியிலே சிக்கி கொண்டு வாழும் பொழுது மனிதன் நம்மை ஆறுதல் படுத்துகிறானோ இல்லையோ, தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆறுதல் படுத்துகிறார் என்பதை விட தைரியப்படுத்துகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் முக்கியமாக நான் பயன்படுத்தக்கூடிய சில காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, எல்லா ஜனத்திற்கும். என்னது? ஏதோ ஒரு சிலருக்குன்னு போட்டிருக்குதா? கிறிஸ்தவங்களுக்குன்னு போட்டிருக்கா? அல்லது உலகத்தில் அமெரிக்காவுக்குன்னு போட்டிருக்கா? எல்லா ஜனத்திற்கும். அடுத்தது என்ன போட்டிருக்கு? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தால போட்டிருக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கு நற்செய்தி என்னன்னு அறிவிக்கப்படலை, ஹெட்லைனில் வருது, நற்செய்தியே உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிறேன்னு போடல. எப்படி போட்டிருக்கு? மிகுந்த சந்தோஷம், அளவில்ல முடியாத ஒரு சந்தோஷம், அதை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அறிவிக்க போகிறேன். அல்லேலூயா. கடந்த நாளில் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கட்சி தலைவருடைய அந்த பேச்சில் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது யார் சொன்னது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு யார் சொன்னது? உங்கள் அப்பா சொன்னதா, எங்கள் அப்பா சொன்னதா? திருவள்ளுவர் சொன்னது. அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் மனிதன்
பிறக்கும் பொழுது பலவிதமான வேறுபாடுகளோடு பிறக்கிறான். ஆண் பெண் என்கிற வேறுபாடு, கருப்பு சிவப்பு என்கிற வேறுபாடு, அழகுள்ளவர்கள் அழகு குறைந்தவர்கள் என்கிற வேறுபாடு, இன்னும் பல பிரிவுகள், பலவிதமான ஜாதிகளுடைய பிரிவு அடிப்படையில் மனுஷனை செய்கிறான், பிறக்கிறான். இவன் எப்படி பிறந்தாலும் அவன் ஒரு மனிதன், அவனுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அந்த மனிதனுக்கு எந்த தீங்கும் யாரும் செய்துவிடக்கூடாது. பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாரும் நல்ல செயல்களை செய்து ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, ஆதரிக்கணும் அப்படிங்கிறது அந்த குறளுடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த குறளை நான் இந்த செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது இந்த குறளை கேட்டேன். அப்போ இன்றைக்கு திருவள்ளுவர் எழுதினதை அன்றைக்கே நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது எல்லா ஜனத்திற்கும் நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஊரில் கொண்டாடுதாங்க, உலகத்தில் கொண்டாடுதாங்க, சபையில் கொண்டாடுதாங்க, சரியா? அப்போ எல்லாரும் கொண்டாடுகிறார்களா? கொண்டாட்டம்னா என்னதுங்க? இங்கே கொண்டாட்டம்னா என்னது? சந்தோஷம், சந்தோஷத்தை அனுபவிப்பதுக்கு பேர் தான் என்னது? கொண்டாட்டம். அப்போ எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்களா? இன்னைக்கு ஊர் முழுசும் கொண்டாடாது, எல்லா சபைகளும் கொண்டாட முடியாது. சரி, குடும்பமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாவது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேர் 5 பேர், மனைவி புருஷன் பிள்ளைகள், அம்மா அப்பா தாத்தா பாட்டி, நீங்களாவது சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாரும், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்னு சொன்ன இந்த வேத வசனத்தின்படி நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாங்கள் சந்தோஷமாக தாங்க இருக்கிறோம் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியல, இருக்க முடியல. ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஊர் உலகம் சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லையோ, தேவனை அறிந்த குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷம்னு என்ன நினைக்கிறோம்? சந்தோஷத்தை எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறோம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மதுபானமும் மாம்ச உணவும் 2 இருந்தால் என்ன வந்துடும், சந்தோஷம் வந்துடும் நினைக்காங்க. சிலருக்கு புதிய ஆடைகள், புத்தாடைகள், புதிய சேலை, புதிய சட்டை, பேண்ட் ஷர்ட், வேட்டி, இது வந்துட்டால் சந்தோஷமாயிடும். எப்பா எனக்கு கிடைச்சிட்டப்பா. சிலருக்கு புதிய நகைகள் கிடைச்சா போதும், சந்தோஷம் வந்துடும். சிலருக்கு புதிய வாகனங்கள் இந்த நாளில் வாங்குவாங்க, சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஆராதனை முடிஞ்ச உடனே ஊரை சுற்றிக்கிட்டே வருவாங்க. அந்த பீச்சுக்கு போனேன், இந்த பீச்சுக்கு போனேன், சோறை பொட்டணம் கட்டி கொண்டு போனேன், அங்கே போய் சாப்பிட்டேன், இங்கே போய் சாப்பிட்டேன்னு போவாங்க. இதெல்லாம் சந்தோஷமான கொண்டாட்டத்திற்கான முழுமையான அடையாளம் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எல்லா ஜனமும் உலகம் முழுவதும் இல்லாவிட்டாலும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க உண்மையிலேயே கிறிஸ்துவின் பிறப்பிலே ஆடைகளை அணிகலன்களையும் ஊர் சுற்றுவதையும் உணவு சாப்பிடுவதையும் கூடி கும்மாளம் அடிப்பதையும் சந்தோஷம் என்று நினைக்கிறீர்களா? அல்லது கிறிஸ்து சொன்னபடி அந்த நற்செய்தியின் அடிப்படையில், அந்த போதனையின் அடிப்படையில், அந்த சத்தியத்தின்
அடிப்படையிலே உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? நாங்கள் கிறிஸ்து சொன்ன போதனின் அடிப்படையில் மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அலையில வச்சு பார்க்கலாம். சத்தமாக தான் ஒரு அலையில சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். சந்தோஷமே இல்லை, மாறி என்ன மிகுந்த சந்தோஷம், குறைஞ்ச சந்தோஷத்தையே காணலை. காலையில் சந்தோஷம் இருந்தால் ராத்திரி அழுக வந்துடுது. இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நாமெல்லாம் மிகுந்த சந்தோஷமாக எல்லாரும், விசேஷமாக இந்த திருச்சபையார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ குடும்பங்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷமாக வாழணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புகிறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் ஒரு நற்செய்தியை சொல்ல போகிறேன்னு தேவதூதன் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்கன்னு வேதம் சொல்லுது. இவன் எல்லாத்தையும் படித்தவன் என்ன நற்செய்தி சொன்னாருங்கிறத என்ன செய்யலை, படிக்கலை. அதனால தான் என்ன இல்லை, என்ன இல்லை, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வாங்க. என்ன இல்லை, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷம் இல்லை, அளவிட முடியாத சந்தோஷம் இல்லை, சங்கடங்கள் தான் இருக்கு. அப்போ எப்போ இந்த மிகுந்த சந்தோஷம் நமக்கு வரும்? தேவன் தூதன் சொன்ன நற்செய்தியினுடைய அந்த போதனை என்ன அப்படிங்கிறத ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். வாசிக்க பார்க்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மிகுந்த சந்தோஷம் கொண்டாட போனார்கள். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்க ஜனங்கள் அழுது கொண்டிருக்குது. தேவ ஜனம், அவன் தேவ மனுன்னு சொல்லுகிறான், நீங்க என்ன செய்யாதீங்க, அழாதீங்க. இந்த அழாதீங்கன்னு சொன்னோன்னு அழுகு நின்றுமா? நின்றுமாங்க? நிற்காது. பசித்தவனுக்கு சாப்பிடுப்பா ஏதாவது அப்படின்னா பசி நின்றுமா? நிற்காது. குளிர் அடிக்கிறவனுக்கு ஒரு போரையோ போட்டு மூடுப்பா அப்படின்னா குளிர் நின்றுமா? அவன் அது யாரையா அவரால் கொடுக்கணும்ல. அவங்க வேதம் சொல்லுது, ஜனங்கள் துக்கத்தோடு சங்கடத்தோடு அழுது கொண்டிருந்தார்கள். அப்பதான் தேவ மனுஷன் சொல்றான், அழாத, இன்னைக்கு நீ அழ வேண்டிய நாள் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டிய நாள் கிடையாது, அழ வேண்டிய நாள் கிடையாது, துக்கப்பட வேண்டிய நாள் கிடையாது, விசனப்பட வேண்டிய நாள் கிடையாது அப்படி சொல்லி சில காரியங்களை அவருக்கு செய்தியாக, ஒரு போதனையாக, ஒரு ஆலோசனையாக அனுப்புகிறான். அல்லேலூயா. சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் புசித்து குடித்து முடித்துவிட்டு பங்குகளை அனுப்புங்கள். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் புசித்து கொடுத்து விட்டு இருக்காதீங்க, உங்க பங்குகளை என்ன செய்யுங்க, அனுப்புங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? மிகுந்த சந்தோஷம் வரும் என்று சொன்ன உடனே ஜனங்கள் அது எப்படி அது எப்படி அது எப்படின்னு என்ன செய்யல, சொல்ல என்ன செஞ்சாங்களாம்? ஜனங்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடினால் பங்குகளை அனுப்பும்படி எப்படி போனாங்க? மிகுந்த சந்தோஷத்தோட போனாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு சுயநலவாதியா வாழும் போது என்ன வராது? சந்தோஷமே வராது. ஒரு வீட்டுக்குள்ள கணவனோ மனைவியோ தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ அண்ணனோ தம்பியோ சபைக்குள்ள விசுவாசிகளோ போதகர்களோ நம்ம சுயமே நலவாதிகளாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா
நமக்கு சந்தோஷமே வராது. மிகுந்த சந்தோஷம் வரவே செய்யாது. அல்லேலூயா. அப்போ பங்குகளை அனுப்ப போனார்கள். அல்லேலூயா. அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷேர் பண்ணாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தங்களிடத்தில் இருக்கிறவைகளை பகிர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன வந்துச்சு? பெரிய மிகுந்த சந்தோஷம் வந்துச்சு. அல்லேலூயா. அது ஏசாயா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் உபவாசத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனாலும் அதில் உள்ள சில முக்கியமான விஷயங்கள், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை சத்தமா சொல்லுங்களேன், ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. சொந்தக்காரனுக்கு கொடுக்கணும்னு போடலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும்னு போடலை. பசி உள்ளவனுக்கு, ஆகாரமே இல்லாதவனுக்கு உன் ஆகாரத்தை என்ன செய்? பகிர்ந்து கொடு. நீ கொடுத்துட்டு பட்னி கடன்னு சொல்லலை, பகிர்ந்து கொடு. யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் ஆகாரம் கொடுத்துருக்கிறீங்களா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுப்போம், விருந்தினர்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுப்போம். ரோட்டில் அப்படி கிராஸ் பண்ணி போக பொழுது இந்த ஆள் பசியாக இருந்த மாதிரி தெரியுது, ஆகாரம் இல்லாதவனாக இருந்த மாதிரி தெரியுது. கூப்பிட்டு ஏதாவது வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை, நமக்கே 5 இட்லி தான் இருக்குது, ஒரு 2 இட்லி கொடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டு யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? நான் அப்படி கூப்பிட்டு கொடுத்துருக்குறேன்னு சொல்லக்கூடியவங்க வேலை வச்சுருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எத்தனை நாள் கொடுத்தீங்க? இப்படி எத்தனை நாள் கொடுத்தீங்க? ஒரு 10 நாள் கொடுத்துருப்பீங்களா? ஒரு 30 தடவை கொடுத்துருப்பீங்களா? என்னைக்கா ஒரு நாள் கொடுத்துருப்பீங்க. வேதம் சொல்லுது, ஆகாரம் இல்லாதவனை கண்டா கூப்பிட்டு பகிர்ந்து கொடு. உன்ட இருக்கிறத நீ பகிர்ந்து கொடு. இருக்கிறவனுக்கு கொடுன்னு சொல்லலை, இல்லாதவனுக்கு கொடு. அடுத்தால வேதம் சொல்லுது, துரத்துண்ட சிறுமையானவர்களே, துரத்தப்பட்டவர்களை சேர்த்துக்கோ. வீட்டில் சேர்த்து ஆறுதல் படுத்து. எத்தனையோ பேர் நம்ம துரத்துறாங்க, துரத்தும் போது எல்லாம் சேர்ந்தான் துரத்துவான். அல்லேலூயா. சிலர் மாத்திரம் நம்ம கூப்பிட்டு என்ன செய்வாங்க? வீட்டில் வச்சு சேர்த்துக்கிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தைரியமாரி, கவலைப்படாத, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், வியாதி சுகமாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்கீங்களா? சுகமில்லாத நான் கண்டா அப்படி சொல்லியிருக்கீங்களா? நீ அன்னைக்கே செத்து போயிடும்னு நினச்சேன், உயிரோடல இருக்க நீ சொல்லுகிறோம். அடுத்த அட்டை இவன் போயிடுவான்னு நினச்சேன், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நினைச்சக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆகாரம் இல்லாதவனுக்கும் வஸ்திரம் இல்லாதவனுக்கும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவதற்கு இடம் இல்லாதவனுக்கும் கூப்பிட்டு பகிர்ந்து கொள். உன்னுடையத பகிர்ந்து கொடு. கொஞ்சமா அது இருக்கும், இல்லாம இருக்காது. அல்லேலூயா. பகிர்ந்து கொடு. அப்போ உனக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்களேன். மிகுந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம்
நாம் நமக்குள்ளேயே தின்னுக்கிட்டு, நமக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு, நமக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு கொடுக்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு குறைவு இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கு உணவு பற்றாக்குறை இருக்கும், சிலருக்கு உடல் பலவீனமாக இருக்கும், சிலருக்கு உடை இருக்காது, சிலருக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு இடம் இருக்காது. இப்படி பல குறைவுகள் இருக்கும். அது ஒன்னிடத்துல இருக்குமானா நீ என்ன செய்யணும்? கூப்பிட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் என்ன செய்வோம்? அடுத்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. ஒழிக்காத, மறைக்காத, உடன் பிறந்தவர்களோடு, உற்றார் உறவினர்கள் மத்தியில, சகோதர சகோதரிகள் மத்தியில, சபைகள் மத்தியில என்ன செய்யாத, ஒன்ன ஒழித்து கொள்ளாத, கள்ளப்பைய மாதிரி கள்ளி மாதிரி என்ன செய்யாத, மறைக்காத. அப்படியெல்லாம் நம்ம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தோம்னா சந்தோஷமும் இருக்காது, மிகுந்த சந்தோஷமும் இருக்காது, துயரமும் விசனமும் அழுகையும் தான் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பெரிய ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. இதுவரை என்னைக்கா ஒரு நாள் கூப்பிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அதிகமாக கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுங்க. அல்லேலூயா. எதையாவது கொடுங்க. ஆடைகளை கொடுங்க, உடைகளை கொடுங்க, ஆறுதலான வார்த்தைகளை கொடுங்க, பலத்தை கொடுங்க, எதையாகிலும் கொடுங்க. அல்லேலூயா. பகிர்ந்து கொடுங்கள். நீங்க பகிர்ந்து கொடுக்காதனால தான் சந்தோஷமே இல்லாம துக்கப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளது என்ன செய்யணும்? இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அடுத்தால பாருங்க, எதை பகிரணுமா? வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடி திருப்பிக் கொள்வோம், 2ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 4:35 அப்போஸ்தலர் 4:35 வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. வேதம் சொல்லுது, தேவனுடைய சபையில விசுவாசிகள் சொத்து கித்தெல்லாம் விற்கும் போது எங்க கொண்டு கொடுத்தாங்க? தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்தாங்களாம். தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வச்சாங்களாம். அப்போ தேவனுடைய ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க? அதை பகிர்ந்து கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? ஆளுக்கு பங்கெடுத்து கொடுவோம் அப்படின்னா அவனுடைய தேவைகளுக்கு தக்கதாக. அல்லேலூயா. அவனவன் விருப்பங்களுக்கு தக்கதாக அல்ல. எனக்கு இது விருப்பம், எனக்கு அது விருப்பம், பாஸ்டர் இதை தாங்க, பிரதர் இதை தாங்க, அப்படி கிடையாது. அவனுக்கு என்ன தேவை, அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசித்து ஆலோசித்து தேவனுடைய நடத்துதலின்படி விசுவாசிகளுக்கு என்ன செஞ்சாங்க? பகிர்ந்து கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் தேவைகளுக்கு தக்கதாக என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுக்கணும். விருப்பத்துக்கு தக்கதாகலாம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ நிறைய பேரை பார்க்குறோம், சபையில் 5 பைசா செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டான். ஆனால் சொந்த குடும்பத்தில் பாருங்க, அவங்க என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் கொடுப்பான், எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் அதெல்லாம் கொடுப்பான். நான் அப்படி கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. கொடுக்க முடியாமல் இல்லை, கொடுக்கறது இல்லை. நான் நிற்கிறவங்க முன்னாடி அவன் காலேஜ் படிக்கும் பொழுது டூ வீலர்லாம் என்கிட்ட இருந்தது.
நான் அவன்கிட்ட சொன்னேன், ஒன்று நடந்து போ, இல்லைன்னா சைக்கிளில் போ ஒன்று சொன்னேன். எல்லா டூ வீலரில் போகிறாங்க, இன்றைக்கி டூ வீலர் தான் எல்லா வீட்லேயும் இருக்க. அப்போ அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. இப்போ நான் சொன்னபடியே டெய்லி சைக்கிளில் போனான் காலேஜுக்கு. அல்லேலூயா. அவனுக்கு விருப்பம் டூ வீலர், இங்கே டூ வீலர் இருக்கு, அப்படி நான் செய்யலை. அல்லேலூயா. எனக்குள்ள உள்ள ஒரு நடத்துதல். அப்போ அவனுக்கு தேவை எதுன்னு பார்க்குறேன். அதனால ஆண்டவர் நீங்கள் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வரல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் அலுவலக வச்சுங்களேன். பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி 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 கொடுத்தேன். நான் விரும்புகிறதெல்லாம் வாங்கி வாங்கி தின்னேன். என் மகா கேட்டது, பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தேன்னா அது ரொம்ப நாள் என்ன செய்யாது, சந்தோஷமா இருக்காது. அல்லேலூயா. சபைகளுக்குள்ள தேவைகளுக்கு தக்கபடி தான் நம்ம என்ன செய்ய முடியும், பகிர்ந்து கொடுக்க முடியும். பாஸ்டர் 10,000 தாங்கன்னா 10 பைசா தரமாட்டார். அல்லேலூயா. நான் 10,000 கேட்டேன், நீங்கள் 10,000 தருவீங்களா? தரமாட்டீங்களா? அதே மாதிரி தான் தேவைகள் எதுன்னு பார்த்து திருச்சபைகளுக்கு சரி நம்ம குடும்பத்திலையும் பகிரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லை, என் மகன் கேட்டான் கார் எடுத்து கேட்டேன், என் பொண்டாட்டி கேட்டான் நகை வாங்கி கொடுத்தேன், இத்தனை லட்சத்துக்கு பட்டு கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன்னா ரோட்டில் கிடந்து திண்டாடிக்கிட்டு தான் கிடக்கணும். ஒரு அலையில் வச்சுருக்க பார்க்கலாம். அதனால் சந்தோஷம் என்ன செய்யாது, வராது. இப்படி தேவைகளுக்கு தக்கதான தேவன் நடத்துதலின்படி அன்றைக்கு சபையில் பகிர்ந்து கொடுத்ததுனால விசுவாசிகள் கொடுத்தார்கள், ஊழியர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது, அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் கடைசி வார்த்தை வாசி. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அதனால சபைகளுக்குள்ள ஒருவனுக்கு கூட குறைவில்லை, ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி கத்திர மகிமை பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாருக்குமே குறை இல்லை. அவன் தரலாம இவன் தரலாம அப்படிங்கிற எண்ணங்க இல்லை. நான் என்ன கொடுக்கலாம், நான் என்ன கொடுக்கலாம், நான் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தாங்க இருந்தது. அல்லேலூயா. அப்போ தேவைகளுக்கு தக்க பகிர்ந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். வீடாக இருந்தாலும் சரி தான், திருச்சபையாக இருந்தாலும் சரி தான். அல்லேலூயா. அப்போ முதல்ல இல்லாதவர்களுக்கு ஆகாரம், உடை, இருப்பிடம், மறைக்காமல் வாழ்கிற வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம முகத்தை ஷேர் பண்ணி கொடுத்து வாழணும். அல்லேலூயா. ரெண்டாவது தேவைக்கு தக்கவாக என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மூணாவது பாருங்க, எதை பகிர்ந்து கொள்ளணுமா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். சத்தமா மகிமைப்படுத்துங்களா. திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு, உபதேசிக்கப்படுகிற, நான் வசனத்தை உங்களுக்கு என்ன செய்யறேன், உபதேசிக்கிறேன். நீங்கள் உபதேசிக்க படுகிறீர்கள். நீங்க உங்களுக்கு வரக்கூடிய, எப்படி போட்டிருக்கு, ஆமாம், அறகுறையா வாசு அறகுறையாவே வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. சகல நன்மைகளில் என்ன செய், பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. இன்னைக்கு சில சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு திருமணம் நடந்தா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு சேர்த்து என்ன செய்வாங்க, ட்ரெஸ் எடுப்பாங்க. மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எடுப்பாங்க. சில சமயத்தில் விசுவாசிகளுக்கு கூட சிலருக்கு எடுத்து கொடுப்பாங்க. யாருக்கு கொடுக்காங்களோ இல்லையோ, தேவ மனிதனுடைய குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க, எடுத்து கொடுப்பாங்க. வீடுகளில் ஏதாவது விசேஷமாக உணவை ஆயத்தம் பண்ணால் தேவ மனிதன் குடும்பத்துக்கு கொண்டு முதல்ல கொடுத்துட்டு வருவோம்.
அப்படின்னு கொண்டு கொடுத்து வருவாங்க. இன்னைக்கும் நடக்கு, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. எது அந்த குடும்பத்தில் நடந்தாலும் ஊழியக்காரருக்கு தெரியாம இருக்காது. அல்லேலூயா. அந்த அளவிற்கு உபதேசத்தை கேட்கிறவர்களும் உபதேசம் பண்ணுகிற ஊழியர்களும் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு குடும்ப ஐக்கியமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கெல்லாம் நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தர வருவாங்க, கஷ்டப்பட்டவங்க. நான் அவங்ககிட்டலாம் அதை விரும்புறதில்லை. கட்டாயமா சண்டை போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு திட்டம். சாகர நிலைமையில இருந்த உனக்கு தேவனுடைய வசனம் உனக்குள்ள வந்து இன்னைக்கு எத்தனை பேர் பொழைச்சிருக்கீங்க. நான் அன்னைக்கு என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த சர்ச்சில் வந்த நிறைய பேருக்கு தேவனுடைய வசனத்தை உபதேசிக்காமல் இருந்திருந்தேன்னா புல்லு கூட என்ன செஞ்சிருக்காது, முளைச்சிருக்காது, அழிஞ்சு போயிருப்பாங்க. உண்மையிலே சொல்லுகிறேன், அழிஞ்சிருப்பாங்க. அவ்வளவு சாகை விரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருந்தவர்கள், சாவ முயற்சி பண்ணினவர், எத்தனையோ பேயினுடைய பிடியில சிக்கியிருந்தவர்கள் இன்னைக்கெல்லாம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் தேவனுடைய மனிதர்கள் செய்ய மாட்டாங்க, பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுது, உனக்கு உபதேசம் பண்ணினவன் நீ, அங்கே உபதேசிக்கப்பட்டவன் உபதேசிக்கப்பட்டவள், உன் வீட்டில் உனக்கு வருகிற சகல நன்மைகளிலும் நீ இப்போ பகிர்ந்து கொடு. நான் சொல்லலை, தேவன் சொல்றார். அல்லேலூயா. அப்படி பகிர்ந்து கொடுக்கலன்னு சொன்னா மருந்துக்கு கூட உன் வீட்டில் தெய்வீக சந்தோஷம் வராது, வரவே வராது. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? யோசிங்க. பகிர்ந்து கொடுக்கிறோமா? தாங்கள் மாத்திரம் புசித்து அவர்கள் வாழல, புசித்து சந்தோஷத்தை தேவ மனிதர்களோடு ஜனங்களோடு கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்லுது. இதுதான் நமக்கு இன்றைக்கு போதிக்கப்படுகிற நற்செய்தி. அல்லேலூயா. நிறைய இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. யோசித்து பாருங்க. மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணுமா? சாதாரண சந்தோஷம் போதுமா? அல்ல நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? குடும்பம் முழுசும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதை விரும்புகிறீங்க? நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை பெரும்படியாக தேவன் விரும்புகிறார். நீங்கள் மட்டுமில்லை, நீங்கள் எல்லோருமே மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தேவன் உங்களோடு பேசுகிற நற்செய்தி. புசித்து சாப்பிட்டு எல்லாம் முடிந்த பிறகு மீதியை அனுப்புறதில்லை, இருக்கும்போதே கொடுக்கணும்னு நினச்சி திங்கணும். அல்லேலூயா. தேவனுடைய மனிதனுக்கு செய்யணும்னு நினைக்கணும். எல்லாரும் செய்யாண்டாங்க, உபதேசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் செய்யாண்டாமா? அது எவ்வளவு பெரிய குற்றம், அது எவ்வளவு பெரிய சாபம். இப்போ தெரியாது, போக போக தெரியும். அல்லேலூயா. போக போக தெரியும். உன் புள்ள உனக்கு ஞாபகம் இருக்கு, உன் பொண்டாட்டி ஞாபகம் இருக்கு, உன் புருஷன் ஞாபகம் இருக்கு, உங்க அம்மா அப்பா ஞாபகம் இருக்கு, அண்ணன் தம்பி ஞாபகம் இருக்கு. உனக்கு உபதேசி சாக கடந்த உன்னை எழுப்பி நிறுத்திய தேவனுடைய வார்த்தையை உனக்கு சொன்ன தேவ மனிதனையும் குடும்பத்தை ஏன் உன்னால ஞாபகம் வைக்க முடியல? இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு. இன்னைக்கு வெளியே சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருவேளை இருந்தால் இந்த வசனம் போய் ஆயிரும். அல்லேலூயா. நம் வசனத்தை ஆழமாய் நம்ம வெளியே சிரிச்சுக்கிடலாம்,
வெளியே பேசிக்கிடலாம், வெளியே பொய்யா சந்தோஷமாக இருக்கிறப்ப காட்டிக்கிடலாம். நீங்கள் சந்தோஷமாக எல்லாரும் நிறைந்து காணப்பட வேண்டுமானால் பகிர்ந்து கொடுங்கள், தேவையானவர்களுக்கு கொடுங்கள். உபதேசிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் உபதேசித்த தேவ மனிதனுக்கு குடும்பத்திற்கு சகல நன்மைகளிலும் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் குறைவே இருக்காது. அல்லேலூயா. குறைவு இருந்தால் கூட என்ன செஞ்சிடும், மாறிவிடும். ஏனென்றால் குறைவை நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அப்படி நம்ம எளிமை இருக்கலாமா? அப்படி எளிமை இருப்போம். ஆண்டவரே, மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும். திருச்சபையோட தேவ மனிதனுடைய குடும்பத்தோடு அனுபவிக்கணும். இந்த கிறிஸ்துமஸ்க்கு பாருங்க, நிறைய பேர் கேக்கெல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க, தருவாங்க. நாமும் கொண்டு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சகல நன்மைகளும் பகிர்ந்து கொள்ளணும். அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற தேவ பிள்ளையாக நீங்கள் மாறணும். அது உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும். உங்கள் குறைவுகளை எல்லாம் அது நிறைவாக்கும். உங்கள் தோல்விகளை எல்லாம் அது வெற்றியாக்கும். உங்கள் வியாதிகளை அது சுகமாக்கும். உங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஆண்டவரே, இந்த சத்திய வசனத்தை கேட்டு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிய அவர்கள் உணர்ந்து கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் கேட்டுக்கொண்டில்லை. ஆண்டவரே, உணர்ந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். வாயை திறந்தடி ஒப்புடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யார் உங்களுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, மனுஷனுக்குள்ளே வல்லமையான காரியங்களை செய்வதற்கு இந்த வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. அப்படி கண்களை முடியும். அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் சத்தமாய் சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாடல் வரிகள் சொல்லுகிறது, அவர் நாமத்திலே மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. வேற நாமமே அதற்கு கிடையாது. அல்லேலூயா. நீங்க மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற வேண்டுமானால் அந்த நாமத்தை உயர்த்தி பாடுங்கள். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு.
செய்வனை கட்டுகள் முறியும். அவர் தருகிற விடுதலை போலவர் நாம் கிடையாது. சேர்ந்து பாடுவோம். ஆமென். கைத்தட்டி பாடுவோம். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேலை நாமம் நமக்கில்லையே. சத்தமாய் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாக மாறும். ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்றும் வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று அவரை தவிர வேறொரு நாமம் இல்லை. சேர்ந்து கரங்கள் தட்டி உற்சாகமாக இறுதியாக இந்த வரிகளை பாடுவோம். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அவர் நாமத்தில் நேசம் உண்டு.
எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துவோம்.